கூட்டம் என்பது மிக முக்கியமாக 2-3 நாட்களாக உலவி வரக்கூடிய ஒரு தவறான தகவல்களை முறியடிப்பதற்காக நடந்த கூட்டமாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே அவருடைய சட்ட விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மருத்துவர் டாக்டர் ஐயா தான். டாக்டர் ராமதாஸ் அவர்களே 2025 மே 30 முதல் தலைவராக இருக்கிறார். அதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரித்திருக்கிறது. அது மறைக்கப்பட்டு அது இல்லை என்பது போல ஒரு பிரமையை உருவாக்கும் வகையிலே, ஒரு மாயை உருவாக்கும் வகையிலே பொய்யாக சில பொய்யான தகவல்களை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காலத்தை நீட்டிப்பதாக சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா இல்லாதவர்கள்தான் தலைவராக இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருப்பதை மாற்றி அமைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அதற்கான அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் தேர்தல் ஆணையரிடம் சமர்ப்பித்துள்ளோம். தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் மிக கவனமாக அனைத்து விஷயங்களையும் கேட்டு அனைத்து ஆவணங்களையும் பரிசீலித்து அது சம்பந்தப்பட்ட பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் வர சொல்லி பார்த்து அதற்கான முடிவை விரைவில் எடுத்து இந்த முடிவு சட்டத்திற்கு புறம்பானது என்று முடிவு செய்து மாற்றி அமைத்து டாக்டர் ஐயா அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்றும் டாக்டர் ஐயா வசம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளது என்றும் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆபீஸ் பேரர்ஸ் மட்டுமே கட்சியை வழிநடத்துவார்கள் என்றும் மாம்பழம் சின்னம் ஐயாவுக்குத்தான் என்றும் ஐயாவினுடைய தலைமை அலுவலகம் தைலாபுரம் மற்றும் நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்ற இடம்தான் என்பதை பற்றியும் அறிவிப்பு விரைவில் வர இருக்கிறது. எனவே மற்ற விவரங்களை சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார். நாட்டுமுத்து நாயக்கன் தைலாபுரம் அனைத்து இல்லை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆமாம் ஆமாம் புதுடில்லி தலைநகரத்தில் இருக்கிற அனைத்து செய்தி நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி இன்று வரையிலே தன்னுடைய அயராத உழைப்பாலே உழைத்து கொண்டிருக்கிற தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய ஐயா அவரத்திலிருந்து 1989ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த கட்சியை அவருடைய மகனாக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் பிடுங்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார். அதற்காக பல வேலைகளை அவருக்குன்னு இருக்கிற சில சட்ட ஆலோசகர்கள், இந்த பாலு மாதிரி ஒன்றுமே தெரியாத சட்ட ஆலோசகர்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் மருத்துவர் ஐயா சொன்னார், 40 பொய்களை இல்லை 42 பொய்களை சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது நீங்களாம் அறிந்தீர்கள். இங்கே நாங்கள் தேர்தல் கமிஷனுக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய சட்ட ஆலோசகர் நம்முடைய டாக்டர் வழக்கறிஞர் அருள் அண்ணன் அவரோடு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களோடும் நம்முடைய ஐயா சுவாமிநாதன் நாங்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு காலையில் உங்களுக்கே தெரியும் 10 மணிக்கு உள்ளே போனோம். இதுவரையில் 1:30 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் அங்கே இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்தோம். தலைமை தேர்தல் ஆணையாளரே பார்த்தோம். தலைமை தேர்தல் ஆணையாளர் 9:45 மணிக்கு அவராக கூப்பிட்டு எங்கள்கிட்ட அந்த விவரங்களெல்லாம் கேட்டார். அது குறித்து மிக விரிவாக அவரிடத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் அவருடைய விளக்கி கூறினோம். இப்போ இது என்னென்னா முழுக்க தவிர நாங்கள் 12 கடிதங்களை இங்கே கொடுத்துருக்குறோம். மருத்துவர் ஐயாவுடைய தரப்பில் மருத்துவர் ஐயாவுடைய உதவியாளர் சாமிநாதன் அவர்கள் நேரிலே வந்தும் கடிதத்தில் நம்ம அருளண்ணன் மூலமாகவும் 12 கடிதங்களை கொடுத்துருக்குறோம். இதுவரையில் ஒரு கடிதத்தை கூட எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல. அதற்கான எங்களுடைய வருத்தத்தை அங்கே பதிவு செய்தோம். அவங்க அக்னாலஜ்மெண்ட் வந்துருக்குது, அதுக்கான பதில் வரல. அக்னாலஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லான பதில் வரலங்கிற எங்களுடைய வருத்தத்தை அவரிடத்தில் பதிவு செய்யும் பொழுது அவங்களும் ரொம்ப ஷாக்கானாங்க. எப்படின்னா இது நம்ம தைலாபுரம் தோட்டம் அலுவலகம் தைலாபுரம் தோட்டம் தான், 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு இல்லை அப்படிங்கிற முகவரியை தைலாபுரம்னு மாற்றும் பொழுது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த முகவரியை 10 திலக் தெருக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி நம்முடைய அண்ணன் அன்புமணி அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு 2 நாள் கழித்து தான் ஐயா தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு. அதையும் மறைச்சி 26 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான தகவலை இங்கே கொடுத்துருக்கிறார்கள். அதே மாதிரி பொதுக்குழுவே இல்லை, பதவி போய் 2 மாதம் கழிச்சு தலைவராக
மருத்துவர் ஐயா அவர்களும், பொதுச் செயலாளராக தம்பி முரளி சங்கர் அவர்களும், பொருளாளராக மன்சூர் அவர்களும் நம்ம நடந்து முடிந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது. அந்த தகவலையும் மறைச்சி அண்ணன் அன்புமணி அவர்களே அங்கே தலைவராக இருப்பதாக, வடிவேல் ராவணே பொதுச் செயலாளராக இருப்பதாக, திலகபாமாவே பொருளாளராக இருப்பதாக ஒரு தவறான ஒரு ஆஃபீஸ் பேரர் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கிறார்கள். அதையும் தவறு. எப்படின்னா, பதவி போய் 2 மாதம் கழித்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அதிகாரிகள் பேரதிர்ச்சிக்குள்ளானார்கள். இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் அவங்களிடத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி தான் கடிதங்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னொன்று பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். நாங்கள் அவரை சொன்னோம், பீகாரில் நடந்த செய்தி மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை ஏமாற்றி தமிழ்நாட்டில் சில சதித்திட்டங்கள் நடக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.